வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் தமிழ் பாகம் 1 பரீட்சா தேர்டு பேப்பர். அதில் சமஸ்கிருத சாகித்யம், சமஸ்கிருதோடைய இலக்கியம், அதை பற்றி அது பாடத்தோட கண்டினியூஷனை பார்க்கணும். சாகித்யம் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு. எந்த ஒரு பாஷையினுடைய சாகித்யமும் அந்தந்த காலத்தின் பரஸ்திதியை அனுசரித்ததாகவே இருக்கிறது. அதாவது எந்த ஒரு பாஷையும் பாஷையினுடைய இலக்கியமும் அந்தந்த காலத்தோட பரிஸ்திதினா சூழ்நிலையை அந்த சூழ்நிலையை அனுசரித்ததாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் இதில் அர்த்தம் இந்த பகுதியை நோட் பண்ணிங்க. ஏதாவது ஒரு காலத்தினுடைய விசேஷங்களை ஏதாவது காலத்து விஷயங்களை பற்றிய விபரமான அறிவு நமக்கு புறப்பு என்று வர வேண்டுமானால் அக்காலத்தின் பிரதிபலிக்கக்கூடிய சாகித்யம் தான் அதற்கு முக்கிய சாதனமாகிறது. அதாவது அந்த காலத்தினுடைய பற்றி விரிவான விஷயம்னா நமக்கு தெரியணும்னா அதுக்கு சாகித்யம் தான் முக்கியமான சாதனமாக இருக்குது. அதை பிரதிபலிக்கக்கூடிய சாகித்யம் பிரதிபலிக்கக்கூடிய சாதனம் தான் சாகித்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் தேசத்தின் மிகவும் உயர்ந்த புராதனமான கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ள நமக்கு சமஸ்கிருத சாகித்யத்தை படிப்பது மிகவும் அவசியம். நம்ம தேசத்தோட மிக உயர்ந்த புராதனமான பழைய சமாச்சாரங்களை பழைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு சமஸ்கிருத சாகித்யம் படிப்பது ரொம்ப அவசியம். சமஸ்கிருத சாகித்யத்தை நம்ம படிக்கணும். சகித்யோ பாவக சாகித்யம் என்பதாக சாகித்யம் என்ற பதத்துக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. சகித்யோ பாவ சகித்யம் அப்படின்னு சாகித்யம் பொருள் கொள்கிறாங்க. அதாவது சப்தத்திலும் அர்த்தத்திலும் சேர்ந்து இருக்கும் இனிமையான பாவத்தை தான் சாகித்யம் என்று கூறுகிறார்கள். அதாவது சப்தத்தை வார்த்தையிலையும் அர்த்தத்திலையும் சேர்ந்து இருக்கும் இனிமையான பாவத்தை தான் சாகித்யம்னு சொல்கிறாங்க. அதே போல் சப்தம் அர்த்தம் அதாவது வார்த்தை அர்த்தம் இவர்களின் இனிமையான பாவம் பலவிதமாக கவிதைகள் வியாசங்கள். சப்தம் அர்த்தம் வார்த்தையெல்லாம் பலவிதமான கவிதைகள் வியாசகங்கள்னால் உரைநூல்கள் மூலம் கவிகள் வாயிலாக வெளிப்படுகிறதோ அதையே சாகித்யம் என்று கொள்ள வேண்டும். அதாவது சப்தம் அர்த்தம் என்று உண்மையான பாவம் பலவிதமான கவிதைகளிலும் வியாசங்களிலும் உரைநூலையும் கவிகள் வாயிலாக வெளிப்படுகிறதோ அதையே சாகித்யம் என்று கொள்ள வேண்டும். அதே சாகித்யம்னு வச்சுக்கணும். இவ்வாறு சமஸ்கிருத பாஷையில் எழுதப்பட்ட எல்லா சாஸ்திரங்களும் கத்தியம் பத்தியம் அதாவது உரைநூல் பாடல்கள் மற்றும் உள்ள நிபந்தங்களும் உரைநூல்களும் சமஸ்கிருத சாகித்யம் என்பதாக கூறப்படுகிறது. இந்த சமஸ்கிருத சாகித்யம் மூலம்தான் நமது இந்திய கலாச்சாரம் இன்று வரை உயிருடன் இருந்து வருகிறது. பாடல் மொழியும் உரைநடை மொழியும் நிபந்தங்கள் மொழியும் வர சமஸ்கிருத சாகித்யம் தான் இப்போ சமஸ்கிருத கலாச்சாரத்தையும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அவ்விதமே நாம் அதை தெரிந்து கொள்வதிலும் சிறந்து விடுகிறோம். அது விதமே அதை நம்ம தெரிந்து கொள்கிற
சிறந்த விளங்குறோம். நம்ம சிறந்த விளங்குறோம். பழமையான நம் பாரத ரிஷி அவர்களில் ஆசிரமம், பழமையான பாரத ரிஷிகள் அவர்கள் ஆசிரமம், அரசன், புறஜனங்கள், அதாவது மக்கள், அரசன், பொதுமக்கள் மற்றும் நன்கு சாஸ்திரங்களில் கற்றுணர்ந்த வித்வான்கள், எழுத்தாளர்கள், இதை வரைக்கும் நோட் பண்ணிக்க. அதாவது பழமையான நம் பாரதத்துக்கு ரிஷி ஆசிரமங்கள், அவர்களின் ஆசிரமம், அரசன், பொதுமக்கள், புறஜனங்கள், பொதுமக்கள் மற்றும் நன்கு சாஸ்திரங்களை கற்று வந்த வித்வான்கள், அதாவது நல்ல சாஸ்திரத்தை கற்று வந்த வித்வான்கள், எழுத்தாளர்கள், இவர்களுடைய பழக்க வழக்கங்களுடைய அறிவு இவை எல்லாம் சமஸ்கிருத சாகியத்தில் பயிற்சி அடைவதனால் தான் தெரிந்து கொள்ள முடியும். இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்கன்னா சமஸ்கிருத சாகியத்தில் பயிற்சி அடைவதனால தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தமான நதிக்கரையிலும் உயர்ந்த மலையில் குகைகளும் அடர்ந்த காட்டிலும் வசித்து நம் பாரத தேசத்து ரிஷிகள் எந்த சிந்தித்தனரோ அதுதான் இன்று வரை உபனிஷ ரூபமாக நம்மிடம் வைக்கிறது. அது பரிசுத்தமான நதிக்கரையில் உயர்ந்த மலையில் உயர்ந்த மலையிலையும் நல்ல பெரிய காட்டிலையும் அடர்ந்த காட்டிலையும் வசித்த நம்ம பாரத ரிஷிகள் தத்துவத்தை சிந்தித்தனாலும் அதுதான் இன்று வரை நம்ம உபனிஷ ரூபமாக நம்மிடம் இருக்கிறது. இவ்வாறு ரிஷிகள் ஆசிரமங்களில் சந்தஸ், அதாவது ஆசிரமங்களில் ரிஷிகள் ஆசிரமத்தில் சந்தஸ்னா இசை ஒளி, ஜோதிடம், கணிதம் கணக்கு, ததுர்வேதம், அதாவது கருவியினுடைய பற்றிய வேதம், ஆயுர்வேதம் முதலிய வித்தியைகளை நாங்கள் கற்று வந்தோம். சீடர்களுக்கு உபயோகித்தும் கொண்டு வந்தனர். சீடர்களுக்குலாம் இதெல்லாம் உபயோகிச்சுட்டு வந்தாங்க. சந்தம், ஜோதிஷம் விஷயம்லாம், ஆசம விஷயம்லாம் ஜோதிடம், கதிர்வேதம், ஆயுர்வேதம் வித்தைகளை தங்கள் கற்று வந்து சீடருக்கும் உபயோகித்துட்டு வந்தாங்க. மேநாட்டின் புராதனமான சாகித்யம் எகிப்து தேசத்தின் சார்ந்ததாகும். அதாவது பழைய சாகித்யம் எகிப்து தேசத்தை சார்ந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம் சமஸ்கிருத சாகித்யம் அதை காட்டிலும் பழமையானது. சமஸ்கிருத சாகித்யம் சமஸ்கிருத இலக்கியம் அதை காட்டிலும் அதை காட்டிலும் பழசானது. ஆகையினால் சமஸ்கிருத சாகித்யம் உலக சாகித்யங்களில் பழமையானது என்று முடியாது. ஆனால் சமஸ்கிருத சாகித்யம் உலக சாகித்யங்களோட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிங்க, இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. பழமையானது என்று முடிவாகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.